ஆவணி மாத ஏகாதசி என்று அருளும் பொருளும் அள்ளிக் கொடுக்கும் பெருமாளை வழிபடுவதுதான் வழக்கம். ஆனால் ஆவணி ஏகாதசி என்று அம்மன் வழிபாடு செய்தால் அடப்பெரிய நன்மைகள் உங்களை தேடி வரும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆவணி ஏகாதசி என்று குறிப்பாக அம்மனுக்கு மாவிளக்கு தீபமேற்றி வழிபடுவார்கள். அம்மன் சன்னதியில் ஏற்றப்படும் பலவிதமான தீபங்களில் ஒன்றுதான் மாவிளக்கு தீபம். சுலபமாக நடக்க வேண்டிய விஷயங்கள் பல தடங்கல்களை சந்தித்து தடைபட்டு போய்விடும். தடைகள் விலகி சுபகாரியங்கள் சுமூகமாக நடக்க மாவிளக்கு தீபமேற்றுவார்கள். வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு மாவிளக்கு போடுவது வழக்கம் என்றாலும் ஆவணி ஏகாதசி என்று மாவிளக்கு போடுவது மிக மிக விசேஷம். பல காலமாக நம் முன்னோர்களால் செய்யப்பட்டு வரும் ஒன்றுதான் மாவிளக்கு தீப பிரார்த்தனை. அம்பிகை மதுரமானவள். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் மதுரமாகவே அம்பிகை உறைந்திருக்கிறாள். அதனால் அம்பிகைக்கு மாவிளக்கு பூஜை செய்கிறோம். பச்சரிசியை ஊற வைத்து இடித்து மாவாக்கி மாவுடன் வெல்லம் ஏலக்காய் சுக்கு கலந்து அகல் விளக்கு வடிவில் வளைத்து விளக்குக்கு சந்தனம் குங்கும பொட்டு வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி 2 திரிகளை ஒன்றாக இணைத்து திரி போட்டு தீபமேற்றி வழிபட வேண்டும். அம்மனிடம் குறைகளைச் சொல்லி அதை நிறைவேற வேண்டும் என்று வேண்டுதல் செய்ய வேண்டும். மாவிளக்கு தீபமேற்றினால் மங்கள வாழ்வு கிட்டும். அம்மனுக்கு பொங்கலிடும் போது மாவிளக்கு சேர்த்து படைப்பது வழக்கம். பக்தர்கள் பொதுவாக விரதமிருந்து மாவிளக்கை தயாரிப்பார்கள். ஜோதியின் ரூபத்தில் அம்பிகையை வீட்டிற்கு வரவழைப்பார்கள். அம்மன் உக்கிரமாக இருக்கும் நேரங்களில் மாவிளக்கு போட்டு வழிபட்டால் அம்மனின் மனம் குளிர்ந்து அவளின் அருளும் பரிபூரணமாக கிட்டும். மங்கள நிகழ்ச்சிகள் எந்தவித தடங்கலுமின்றி நடைபெற வேண்டுமென்றால் மாவிளக்கு தீபமேற்ற வேண்டும். மாரியம்மன், காளி போன்ற தெய்வங்களுக்கு மாவிளக்கு தீபத்தை நேர்த்திக்கடனாக செய்வார்கள். மகிழ்ச்சி நிலைக்க, ஆயுள் நீடிக்க, தீராத கஷ்டங்கள் நீங்க, சந்தோஷம் நிலைக்க, தலைவலி, கால்வலி, கைவலி, உடல்வலியில் இருந்து விடுபட மாவிளக்கு தீபமேற்றுங்கள். குடும்பத்திற்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும். அம்மன் சந்நிதியின் முன்பு மாவிளக்கு தீபமேற்றுவது என்பது மிக மிக விசேஷம். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். செல்வச் செழிப்புடன் சுகபோக வாழ்வும் கிட்டும். அகலை உடலாகவும் தீபச்சுடரை உயிராகவும் நினைத்து மாவிளக்கு தீபமேற்ற வேண்டும். பொதுவாக ஆவணி ஏகாதசி என்று பெண்கள் அம்மனை தேடிச் சென்று வழிபடுவார்கள். கோவிலுக்கு சென்று அங்கிருக்கும் முரலில் பச்சரிசி மாவிடித்து தீபமேற்றி வழிபட்டால் குடும்பம் செழிக்கும் என்பது நம்பிக்கை. வீட்டில் பூஜை அறையில் கோலமிட்டு அதன் மீது வாழை இலை பரப்பி மாவிளக்கை வைத்து குறைந்தது 2 மணி நேரமாவது எரிய விட வேண்டும். மாக்கோலமிடுதல், மாவிளக்கு தீபமேற்றுதல் என்பது அரிசிக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. செய்த தவறுக்கு அம்மனிடம் மன்னிப்பு கேட்பதற்காக மாவிளக்கு தீபம் ஏற்றுவார்கள். துன்பங்கள் நீக்கி மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிட்ட மாவிளக்கு தீபம் ஏற்றுவார்கள். மாவிளக்கு தீபமேற்றுவது பழமையான அம்மன் வழிபாடு. நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் அம்மனுக்கு குறிப்பாக மாவிளக்கு தீபம் ஏற்றுவார்கள். மாரி பொழிய மாரியம்மனுக்கும், உக்கிர தெய்வமான காளியம்மனை சாந்தப்படுத்த காளியம்மனுக்கும் மாவிளக்கு தீபம் ஏற்றுவார்கள். கோவிலிலும் வீட்டிலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது மாவிளக்கு தீபம் ஏற்ற வேண்டும். தொட்டதெல்லாம் துலங்க, எடுத்த காரியம் தங்கு தடையின்றி நடக்க மாவிளக்கு தீபம் ஏற்றுங்கள். அம்மன் கோவில்களில் திருவிழா நடைபெறும் போது வீட்டில் செய்யப்பட்ட மாவிளக்கை ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு செல்வார்கள். விளக்கு எரிந்து முடிந்தவுடன் மாவை தேங்காய் நீரில் பிசைந்து வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். ஆவணி ஏகாதசி அன்று கண்ணை கவரும் வண்ண மலர்களால் அம்மனை அலங்கரித்து அவள் மீதிருக்கும் அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்துவார்கள். அலங்காரத்தில் அம்மனின் தெய்வீகத்தன்மை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். அந்த அழகில் பக்தர்கள் மனம் குளிர்ந்து அவர்களின் மனமும் அமைதி பெறும். மல்லிகை, முல்லை, ரோஜா என்று வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செய்வார்கள். மலர் கிரீடம் மனதை வருடும் வாசனை. குறிப்பிட்ட மலர்களை மட்டும் இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்துவார்கள். நறுமணம் வீசும் மகிமை நிறைந்த மலர்களை அலங்காரத்திற்கு பயன்படுத்துவார்கள். இந்த ஆவணி வளர்பிறை ஏகாதசி என்று அம்மன் கோவில்களில் அன்னதானம் கொடுப்பது சிறப்பு. முடிந்தால் குடும்பமாக அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று அன்னதானம் கொடுத்து அம்மனின் அருளாசி பெற்று வாருங்கள். நன்றி.